உறுதிப்படுத்தினா தான் இதையும் வந்து நாங்கள் நம்பலாம். உறுதிப்படுத்தாத தகவலை நம்பலாது. காதல் ஜோடி எல்லாம் இருக்கணும் பாருங்க, நீட்டாக இருக்குது. இதை வெள்ளை கிடக்குறேன்னா சொல்லுவீங்க. உள்ள ஏறி பாருங்க, ஏறி பாருங்கம்மா. இந்த வீடுகள் எல்லாமே ஐயா இருக்கு. இது இதாக கிடக்கு. இதுதான் முந்தைய ஆமிக்காரன் இருந்தவன் அதான் உடட்டி எடுக்க வந்து நாங்கள் இந்த கடையில் வெட்டியே இல்லை. வெட்டி வேண்டி தர வேண்டிட்டு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு தான் ராசா அது எதிரக்கூடிய போன முறை வரைக்கும் இல்லை. என்ன எவ்வளோ போகுது? 10,000 ரூபா. இது என்ன பின்னுக்கு? பின்னுக்கு அது வீடியோ கேமரா எடுக்கிறாங்க. ஓகே ஒரு போட்டோ ஒரு போட்டோ எடுத்து தட்டி விட அப்படியே அதில் தட்டார் வீடியோவில் போட்டோ தான். இது இல்ல ஆகலம் இது இல்ல மெல்சா காட்டுதான். தனக்கு சாமான் எடுக்கிறேன்னு எங்களை கூட்டி வந்து கடைசியில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்து விட்டேன். கொஞ்ச நேரம் வெயிலுக்குள்ள விட்டுட்டு ஏறினா எங்களோட வாகனம் இப்படித்தான் இருக்கும். ஆனா விட்டு கொடுக்கலாம், வெயிலெல்லாம் நின்றாம திருப்பிட்டு போயிடுவான். ஆனா விடோடுவே அங்க கனக சாப்பிடாலும் சத்து குறைவு. என்னண்டாம அங்க கூடுதலா குளிருக்கு ரச்சியல் கிச்சியல் அடிப்பினோம். இந்த பிறப்பு தான் நல்லா கணக்கு சாப்பிட்டு பாருங்க. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்க எல்லாம் இது கனவு பைக். உங்களோட பள்ளிக்கூட நினைவுகளை ஞாபகப்படுத்துங்க. சாட்டி கிடக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு இதுல பல சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாம் பிசான்கை முடிஞ்சு வந்து அப்புறம் பாப்பு வேற. ஐயோ கையை பிடிச்சார் கை நோவு. தனக்கு சாமான் எடுக்கிறேன்னு எங்களை கூட்டி வந்து கடைசியில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்து விட்டேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மண்கும்பான், அதாவது சாட்டி தெரியும் தானே, சாட்டி கிடக்கிற வெள்ளை கிடக்கிறேன்னு சொல்லுவோம், அதுக்கு போகிற இடையில் வந்து மண்கும்பான் என்ற பகுதியில் நிற்கிறோம். இங்கே என்னத்துக்காக வந்து நாங்கள்டா ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறதுக்கு வந்தோம். நாங்கள் கிட்டடியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் ஒரு வெட்டிங்குக்கு போயிருக்கோம். எங்களுடைய வீடியோஸ் எங்களுடைய காணொலி பார்க்குறார்கள் எங்களுடைய உறவுகள் வெளிநாட்டிலேருந்து வந்து அவன் வெட்டிங் ஒன்றுக்கு போயிருப்போம். அவன் வீட்டை வந்து இன்வைட் பண்ணியிருந்தவ தம்பி நாங்கள் போகிறதுக்கு முன்னால் ஒருக்கா வாங்கண்டு இப்போ அவன் வீட்டை தான் போய் கொண்டிருக்கிறேன். போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு விஷயம் சந்திச்சு நான் இந்த பத்தை விஷயம் இல்லை, இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காய் வந்து இத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பிட்டா வந்து அந்த வாயெல்லாம் வந்து நல்லா சிவக்கும். இது என்ன முத்தையில் நான் பிடுங்கி நாகதாளி பழம் நான் முத்தி இருந்தால் பிடிங்கி சாப்பிடுவோம்னு தான் நினச்சேன். ஆனால் முத்தையில் இப்போ இந்த ஜூஸ் வெளியில் நம்ம வந்து அடித்து குடிக்கிறேன். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வேறு, இது வந்து நாகதாளி. மற்ற கேன்சரை எல்லாம் குணப்படுத்தும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறவ. இங்கே பார்த்தீங்களா ஈச்ச மரம் எல்லாம் நிற்கிது, முள்ளுவெல்லாம் குத்து பார்த்து தான் போகணும். ஒரு பனை வடலியை கண்டுனாங்க. அப்படியே இதில் காட்டிட்டு அப்படியே போகிறோம். இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாரா புதுசாக வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வந்த நாங்கள் ராசாத்திலாம் வந்த நாங்கள் இந்த 10 ஏழுக்கள் நடக்க கவனம் நடக்கணும். இங்கே சின்ன சின்ன புல்லுகள் என்ன சம்பவம்டா, போகிற வழி மறந்துட்டேன். ஏற்கனவே ஒரே ஒருக்கா தான் வந்துருக்கிறேன். அப்போ அந்த குறிப்பை பார்த்து இந்த ஒழுங்கை ஒன்றுக்குள்ளே விட்டுருக்குறேன். நீங்கள் இதுக்குள்ளே வந்தால் வேறுங்க, இதுக்குள்ளே வந்து கணக்கு வயல் பகுதிகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அறுவடை செய்து நானும் வந்து அவன் அதான் ஒரு வருஷம் இல்லை என்ன இந்த இதுகளுக்கு எங்க வீடை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு தான் கேள்வி. ஒரு குறிப்புக்கு போவோம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க மாடுகள் வந்து வளர்க்குற இங்கே பகுதியில் கணக்க பேர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இந்த நிற்கிற மாடுகளை வந்து அடிக்கிறாங்க. நேற்றும் வந்து நியூஸில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் ரச்சிக்கு வந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்ட்டு. அந்த சம்பவங்கள் என்னன்னு தெரியல. உறுதிப்படுத்தினா தான் இதையும் வந்து நாங்கள் நம்பலாம். உறுதிப்படுத்தாத தகவலை நம்பலாது. அது நியூஸில் எப்பியில் பார்த்துறான்னு பார்க்க வேனில் வந்து கயிறுல படம் போட்டு அந்த மாதிரி போட்டு அதில் பல சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாம் பிசான்கை முடிஞ்சு வந்து அப்புறம் பார்ப்போம் வேறு. இதில் எங்கே நான் வீட்டை கண்டுபிடிப்பேன். இந்த வீடு தான் அதே குறிப்பு. கோல் எடுப்போம்னு பார்த்து நான் கோல் எடுக்கிறதுக்கு முன்னாம நேராக குறிப்புக்கு வந்துட்டேன். இதுதான் வீடு. மெயின் ரோட்லேருந்து வரலாம் பக்கத்தில்.
இதுதான் அண்ணாண்ட வீடு. ஞாபக குறிப்புக்கும் வந்துட்டோம். என்ன அண்ணா வணக்கம். என்ன முழுவியலுமே நெல்லா கிடக்கு. ஆக்கள் வந்து விதைச்சிருக்கணும் இந்த முறை. நல்ல பெரிய நெற்கதிர்கள் வேணுங்க. என்ன சாமான் கேட்கும். என்ன என்ன அரிசி? பங்க்சுவாலிட்டி நேர் எவ்வளோ நேரம் பிழைச்சிருக்கேன்? ஒரு நிமிஷம் பிழைச்சிட்டு 10 மணி சொன்னீங்க. ஐயோ கையை பிடிச்சார் கை நோவு. அவர் வெடிங்கு போயிட்டார். தண்டை வெடிங்கு. இது என்ன சமய நெல்லு காய விட்டது? என்ன நெல்? குதர்சியா? அடே சம்பாரிச்சு எல்லாம் இங்கே வராரு. ஆட்டக்காரையும் நாடும் தான் வரும். உடைச்சுப்பா. அப்போ இந்த முறை விதைச்ச நீங்கள் இது வந்து நாடு வலிக்கணும். கொஞ்சம் பனங்காய் எல்லாம் சரி இருக்குண்ணே. பனங்காய் சீசன். ஐயோ அந்த அளவுக்கு அப்படி அந்த இரவு பகலா வந்து ஜிம் இதே ஒரு கொண்டு போறதுக்கு ரெடி பண்றீங்களா? அம்மா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களை ஒடியல் எடுக்கவா? அவிக்கிற இல்லையா? அவிச்சு காய போடைக்கு வந்து அவிச்சா காய போடுறது. கூழுக்கு. அப்போ இது பச்சையா தான் இது செய்யறதா? அப்போ நாங்க உடனே சாப்பிடுறோம். என்ன கணக்கு தான் நீங்க சாப்பிட்டு உடம்பு ஏற்றுவோம். என்ன உங்களோட மகன் மாதிரி கட்டுப்பாடு எங்கடால இருக்கீங்களா? இருக்க ஒரு வட்டா இருக்கிறா. இது கொண்டு போறதாக இல்லை நீங்களாம் சொல்லுவோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்தீங்க. என்ன சம்பவம் பண்ணா வந்து ஆளுக்கு ஃப்ளைட் கிட்ட போகுது. ஆனா வந்து ஒரு மாசம் 2 ஹவர் ஃபுல்லா ஜிம் 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 ஜிம். சாப்பாடு கூட இல்லை. இங்கெல்லாம் சத்துவான சாப்பாடு தானே. அங்க கனக சாப்பிடாலும் சத்து குறைவு. என்னண்டாம அங்க கூடுதலா குளிருக்கு ரச்சியல் கிச்சியல் அடிப்பினோம். எங்கட சாப்பாடு சோறு தானே. குறைவு முட்டை அது இதெல்லாம் அந்த பெட்டான சாப்பாடுகள் மீன்கள் எல்லாம் இஞ்சத்தை மீன் இதுதானே. அதுவும் அங்க எத்தனை நாட்டில் வருது. அங்கேயும் கொடுத்து வைக்கலாம். அண்டை கூழ் காய்ச்சினா விட்டுட்டு காய்ச்சினா இந்த அம்மா அம்மாட்ட தனியாக வந்து கூழ் காய்ச்சி குடிப்பேன். மாமா நிற்கிறேன். மாமாங்க நீங்க வாங்க. எத்தனை பேருன்னு சொன்னா கட்டாயம். அதுவும் இவர் சொன்னவர் வந்து கடலுக்கு போறேன்னா அண்ணன் சோளத்துக்கு வச்சுட்டு கடலுக்கு போயிட்டு அம்மா சொன்னா வந்து இல்லை மங்குமான் கூழண்டா அது தனி ருசி தம்பி. உங்களுக்கு நீங்கள் எந்த கூழ் குடித்தாலும் வந்து மங்குமான் கூழ் அது தனி டேஸ்ட்ன்னு சொன்னவர்கிட்ட. வெண்ணெய் ஆட்டம் என்ன செய்வோம்? யாழ்ப்பாணம் போமா? யாழ்ப்பாணத்தில் என்ன செய்ய போறீங்க? போகிறதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். யாழ்ப்பாணம் போய் போகிற சாமான பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆளை வழி அனுப்பிட்டு தான் போகிறோம். பண்ணிட்டோம். கொஞ்சம் கிடக்கு 2-3 சாமான் வாங்கலாம். வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு இல்லை. சரி ஆளை கூட்டிகிட்டு போகிறோம். என்ன சரி போயிட்டு வருவோம். போய் சாமானை வேண்டிட்டு வரோம். அம்மா இங்கே திருநெல்வேலி எல்லாரும் இருக்கணும். இல்லை நீங்கள் டப்பான்னு கேட்குறீங்க. இல்லை 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 யாழ்ப்பாணம் தான். ஆனால் இது என்னென்னா சில சம்பவங்கள் நடந்துட்டு இது செய்துட்டுண்ணா இதை கொள்ளுங்க. இதை கொள்ளுங்கனாலும் நீங்கள் ஹேக்கில் கேட்கும். நீங்கள் உள்ளே ஏறி பாருங்க. ஏறி பாருங்கம்மா. சூப்பராக இருக்கு. இன்னைக்கு தான் ராசா எதிரக்கூடிய போன முறை வரைக்கும் இல்லை என்ன இருந்தேன்னா
உங்கள்ட்ட இல்லை செய்ய இல்லை அதுக்கு பிறகு தான் செய்தேன் நான். இதில் இருங்கம்மா. அது அப்படி இருக்கும் நான் சரி இது இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சு இதில் இலங்கை ஃபுல்லாக நாங்கள் 4 மாதம் போயிட்டு வந்தேண்ணா. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? வீடியோ கால் பக்கம் வைக்கிறீங்களா? ஓ அப்போ அம்மா காட்டி விட்டா வீடியோ இருந்து பார்த்தோன்னு இருப்பாங்க. இருந்துட்டு பார்க்குறோம் உங்களோட இன்றைக்கு பார்க்கல வாண்டகி மகன் வேறு ஒரு வீடியோ பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் போட்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ சின்ன சின்ன வேலையில் செய்யணும். போய் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ வர வர உங்களுக்கு இதாகுது. இது என்ன பின்னுக்கு பின்னுக்கு அது வீடியோ கேமரா எடுக்கிறாங்க, ஓட்டி கொண்டு அடிச்சுக்கிறாங்க. அதை கொண்டு அடிச்சுட்டா இந்த கண்ணாடி. அதான் முதல் அடிச்ச சம்பவம் இந்த இதில் போட்டிங்க நான் பார்க்கிறேன் நினச்சி பார்த்தேன். இந்த கண்ணாடி அந்த ஃபுல்லாக நொடிங்கிட்டு எங்களுக்கு தெரியப்பாங்க கட்கண்டு மாதிரி நொடிங்கிட்டு. இப்போ இந்த கண்ணாடி மாத்துறதுக்கு போகிறோம். சுடுதண்ணி இல்லை, சமையலுக்கு மேல் எல்லாம் இதுக்கலாம். கரண்ட் கிடாக்குது, தண்ணி கிடாக்கு. நீங்கள் சொல்லி தான் ஏர்போர்ட் கொண்டே விட்டுருப்பேன் எங்கள் ராசா இல்லையா? அது வேறு வேறு கனவேல் விட்டுறோமா இப்போ? கனவேல் உங்களுக்கு காணாது. ஓ ராசதே போடுறாரு பேருந்து ஒரு நாளைக்கு பார்ப்போம். அடுத்த அடிக்கடி வருவேன் தானே ஏறிட்டு இறங்குவா இறங்குவீங்களா? காலையில் அளவு இப்போ சார் வந்துட்டு இப்போ கிட்ட போயிட்டு வந்துவா நைட்டு வேண்டாக்கோ. இது தண்ணியம்மா. இங்கே தண்ணி மேலே அது திறந்து தண்ணி வரும். இல்லை வீடியோ கூட்டிக்குமே. இது சோலார் வீடியோ கேமரா. வீட்டுக்கு நீங்கள் கலர் வந்தால் கேமரா போட்டுவீங்களா? ஓ அதே மாதிரி வீடியோ சுற்றி வீடியோ எடுக்கும். அது சோலார்லாம் போட்டிருக்கு. இப்போ கிட்டையில் போய் முதல் காணல் இது கிளிநொச்சியில் போட்டுனா போச்சு வந்தா அப்புறம் ஒரு வீடியோ மிஸ் ஆனா தெரியாதாரு. அது ஏதாவது ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்போம். ஆனால் இது இப்போ நடந்த சம்பவம். இந்த சம்பவங்கள் சிலது இப்போ நடந்தது. இந்த சம்பவம் இது ஒரு பெரிய சம்பவம் கேள்விப்பட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ வந்து எடுக்கிறீங்க இல்லை இந்த கண்ணாடி மாத்திராக்கு இப்போ பெரிய இது பொருள் தேடினாங்க. அது இது இந்த சாமான் எடுக்கும். This van is our right to freedom. சுதந்திரத்தை நோக்கி எங்களுடைய பயணம். ஏன்னா இதெல்லாம் கலட்ட போகிறோம். இந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு ரிவர் ஸ்டிக்கர் மாற்றணும். என்ன உடஞ்சிட்டല്ലോ. ஓகே ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எடுத்து தட்டி விடும். அப்படியே அதில் தட்டார் வீடியோவில் ஃபோட்டோவை தட்டார். அம்மா நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். போன முறையே சொல்லிட்டு போனாங்க வேலையோட வந்து சமைக்கணும். ஆனால் இந்த முறை என்கிட்ட கேள்வி. சரி அடுத்த முறை வா, அடுத்த முறை வா. சரி ஆளை கூட்டிட்டு போயிட்டு வரோம். ஓகே அன்றைக்கு சம்பவம் மணியாக இருந்தது. நீங்கள் அன்றைக்கு என்னென்ன வந்து வெட்டிங் முடிய அடுத்த நாள் ஜெசியாக்கள் வந்து கூழ் முன்னுக்குவாங்க. நீங்கள் ஃபினிங் எடுப்பீங்க. அப்பா ராசாத்தியில் ஏறுறோம் பாருங்கோ. கனகாலம் ஆசை தான். ஆனால் இதில் எல்லாம் சுற்றி வந்துட்டீங்க. வெட்டிக்காரன் வெளியிட்டு போடுறோம் இல்லையா? பெல்ட்டே இல்லை. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. இது அங்கே போட்டு பழகி நாங்கள் என்ன சம்பவம் பண்ணால் இங்கே அந்த பழைய வாகனங்களுக்கு பெல்ட் இல்லை. பிரச்சனை இல்லை. எங்களோட ராசாதிக்கு மட்டும் போட ஒன்றா உண்டு ஒரு ஓர்டர் தந்தீங்கன்னா பரவாயில்ல. இதால் போனால் மெயின் ரோடு போகலாமா? ஓ நீங்கள் இதால் வந்தீங்க. நான் இதால் மாதிரி நினைச்சேன். இது ஈஸி தானே அந்த ரோடு பிடிப்பாடு இல்லை. சரி நீங்கள் தனியாக தானே ஓடுங்க முதல் டூர் போவீங்க. ஓ என்னென்னா வந்து எல்லாருங்க எல்போர்ட் தானே. ஓகே ஓகே. இது மற்றது ரோலி. இது 80. இது சரி இது இப்போ ஒரு ரெண்டா வேன் பெரிய பஸ் இருக்குல்ல. ஓ அதெல்லாம் ஓடலாம். அப்படி ஓடுறாங்களுக்கு தான் இது பழக பார்த்து நான் இந்த பஸ் எல்லாம் பழகினீங்க. இந்த வீடுகள் எல்லாமே ஐயா இருக்கு. இது இதாக கிடக்கு. இதுனா முந்தி ஆமிக்காரன் இருந்தவன் அதான் உடைக்காம கிடக்கு. எல்லாம் பழைய சாமான் அப்படி இருக்குல்ல. அப்படியே இருக்கு. என்ன அவங்க இருந்தபடியா அது அப்படி இருக்குது. இப்போ ஆக்கள் இல்லை இங்கே. அந்த வீடுக்காரன் ஒரே வீடுக்காரன். இதெல்லாம் டவுனுக்கு பக்கத்துல இருக்கு. ஆக்கள் எங்க போயிட்டோம். ஆக்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ போன வருஷம் இருந்தவன் இப்போ போயிட்டு போன வருஷம் இருந்தவன் இப்பதான் போயிட்டு இந்த வீடு பெரிய பெட்ரோல் செட் அடிக்கிறீங்க. என்ன அதுக்கு முன்னாடி மாப் போட்டு அப்புறம் சொன்னாங்க போட்டுவாங்க. சொப்பு வாடகைக்கு இருக்கு. ஆனா கேட்டா சொல்லுங்க என்ன சொப்பு நீங்க போடுறோம். என்ன நீங்க நார்மல் சொப்பு உங்களோட பெட்ரோல் செட் மாதிரி சொல்றீங்க. எங்க டெய்லியாப்பா இது மருமோன். அப்ப சொந்தக்காரரா? சொந்தக்காரர். ரைட் ரைட். அந்த பெட்ரோல் செட்டுக்குள்ள ஒரு அக்காண்ட மகன் ஷாப் பண்ணி வாடகை இருக்காம தேவையான என்ன பேஸ்புக்கில் போட்டுதான் கொள்ளுவோம். அன்னைய சொல்ல கொண்டாலும் பெரும் அவர் காய்ச்சி தந்துருக்கு. நிறைய இருக்கு. மண்கும்பான் பிள்ளையாருன்னு பிள்ளையாருக்கு முன்னுக்கு இருக்கு. மெயினான இடத்துல மெயினான இடம்
பிஸியாக கிடந்தேன். அதாவது ஷாப்பை திறக்கணும் வேண்டாம், மெயின்டைன் பண்ணலாம். அவர் இந்த வெளிநாட்டு ஸ்டைலையும் செய்யலாம் அந்த ஷாப்பை, நல்ல சாமான்கள் வச்சு. அப்படி தான் அவர் பஸ் சொன்னேன். மருமங்க நம்ம யாரையும் கேட்டாச்சு வாங்க தொடர்பு கொள்ளுங்க. வேறு என்ன தொடர்பு கொள்வேன். யாழ்ப்பாண டவுனுக்கு வந்துருக்கிறோம். என்னதுக்காண்டிங்கன்னா வந்து நாளைக்கு ஃப்ளைட், அதனால் கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டணும், அதுலேயும் வேண்டுவோம்ன்றக்காண்டி வந்துருக்கிறோம். ஆளுக்கு சொல்ல தேவையில்லை, ஆள் இதில் எல்லாம் மழமையாகவே நோம்பலாக திரிஞ்சு இப்போ வந்து எத்தனை நாள்னா வந்து இப்போ 1.5 மாதம் தானே பிறகு என்ன 1.5 மாதத்தில் கிட்டத்தட்ட 3/4 நாள் ஜிம்மில் தான் போயிருக்கு. என்னண்ணா மார்னிங்லாம் போகிறது. அப்போ சொன்னார் எனக்கு. அப்போ நான் கேட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு பேட்டி வேணும்னு. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைலாம் நான் சின்ன பேட்டியாக வேணும்னு. இல்லை தம்பி அவங்களுக்கு 29 வயசு 22 வயசு. அவர் என்ன பாருங்க இன்றைக்கு பரபரப்பு இல்லாமல் கிடக்கண்ணே, பெரிய க்ரௌட் இல்லை. என்ன லீவ் நாள் இல்லை, இன்றைக்கு கிழமை நாள் தான். நானா எல்லோரும் வேலைக்கு போயிருந்தேன் போல. நல்லது வந்துருக்கோம். நாங்கள் மட்டும் தான் புரியா நிற்கிறோம் போல. சட்டி பானையில் கொஞ்சம் வேணும்னு சொன்னவர். நேற்று மிஸ் ஆகிட்டு அண்ணா வணக்கம். அங்கே அவர் இங்கே இல்லையா? இதில் குவாலிட்டியும் இருக்கானே, ஒரே தானே. எத்தனை கிலோ கொண்டு போகலாம் உங்களுக்கு? 40 கிலோ கொண்டு போய் இதுவும் கொண்டு போகலாமா? ஓ, இது லக்கேஜுக்கே போடலாம். லக்கேஜுக்கே வருதுங்க, லக்கேஜுக்கே போடும். அண்ணா இதில் ஒரு இந்த சட்டியா பெருசரியா இந்த எல்லாம் போட்டு வைக்கிறேன்னு இது ஒன்று சிம்பிளாக தாங்க. இந்த வாங்கி கொண்டு போனான். இது சரி, இங்கே பொருள் வேண்டியாச்சு. யாழ்ப்பாணத்தில் இருந்து போகும்போது சட்டி வட்டி வேணும்ல, வட்டி வாங்கி கொண்டு போவோம். வட்டி இங்கே வச்சுட்டு போவோம், வண்டிட்டு போவோம். இது வைக்கிறேன்னா வச்சுட்டு வரோம் கடையில். இல்லை எக்ஸசைஸ் தானே என்ன? ஓ, இப்போ நீங்கள் போன அப்புறம் வந்து இப்போ வந்து எவ்வளோ காலம் வித்தியாசம் இருக்கு? 1 வருஷம். 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாற்றம்? விலைகள் சரியான மாற்றம். பிஸி ஆகிட்டு வெளிநாட்டுக்கார கூடி வெளிநாட்டுக்காரர் கூடிட்டா உண்மை. கனவேர் பார்த்தேன், கனவேர் சந்திக்கிறேன். வாதனை எனக்கு தெரிஞ்சாக்கல கனவேர். ஸ்விஸ், லண்டன். நான் நினைக்கிறேன் இந்த நேரம் வந்து அங்கே குளிர்றானே, அப்போ அதுக்காண்டி வந்து இந்த நேரம் வந்து இங்கே வந்து நல்ல கிளைமேட். இங்கே வந்து கூட மழை எழுது குளிர் ஓகே. இல்லை பனி முந்தியெல்லாம் ஏசி போடுறது மாதிரி வந்தா, இப்போ சும்மா ஃபேன் போடுவோம், அதுவும் போட போகிறோங்க. இந்த மாதம் முடிய விட்டு தான் எங்களுக்கு வெக்காத நாங்கள் மாசி பனி மூசி பேமெண்ட் சொல்லி வேணுமில்ல. அப்போ பனி நேரத்துக்கு வந்தால் வந்து வெது இதாக இருக்கும். நீ அடுத்த மாதம் எல்லாம் தொடங்குது. டிசம்பர் ஜனவரி நல்ல ஹாலிடே எல்லாம் இருக்குது வாரத்துக்கு. இங்கே ஜனவரி பிப்ரவரி வந்து நல்ல ஹாலிடே டைம். நீங்கள் சுடுதண்ணி போட்டு சுடுதண்ணியில் குளிச்சிடலாம் ஜனவரி. வெட்டப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் கருவாடு மாதிரி காயும். ரொம்ப ரைட். இப்படியோ இங்கால பக்கத்தில் அந்த உடுப்பு கடைகள் எனக்கு இருக்குது. அதில் போய் வேட்டி ஒட்டுங்கள் கட்டுங்கள் வேண்டாம் வேட்டியை வேண்டிட்டு போவோம். ரைட். இதில் இந்த கமலேஸ்வரியில் வேண்டாமா? நீங்களும் அன்றைக்கு வேட்டியோட நின்னீங்கண்ணே. அதான் மாமி யார் மாமா வாங்கிட்டு இருந்தேன். வேட்டி கொடுக்கணும், நான் வேட்டி கொடுக்குறேன் இல்லாண்டைக்கு. இதில் வேணும் உங்களை இங்கே போகணும். பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்க மாட்டேன். நான் கேட்டேன் அந்த 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பிள்ளைகளாண்டா. பிள்ளைகளுக்கு தம்பி 27 வயசு பெரியாக கொடுத்து இருக்கா பார்ப்போம். ஆனால் ஒட்டுங்கள் கட்டுங்கள் வேட்டி ஒட்டுங்கள் கட்டுங்கள் கட்டுங்கள் வேட்டி வேட்டி. ஓ, ஒட்டுங்கள் கட்டுங்க. நான் வேண்டில்லை தெரியும் எல்லாம் சிரிச்சுருந்தேன்.
ஒட்டுங்கள் கட்டுங்கள் ஒட்டுங்கள் கட்டுங்கள் ஒட்டி பரவாயில்ல தான் பிரச்சனை இல்லை முந்தின வேட்டி கட்டுறதுக்காரன் பிடிக்கும் இது அது பரவாயில்ல ஆனால் அது எங்களுக்கு நிற்குது இல்லையா எந்த நேரம் கரட்டி இறைஞ்சிட்டு நடுவில் போட்டு பழகினா தான் இதாக என்ன நான் நினைக்கிறேன் லைப்ரரியாக தான் கட்டிக்கிறேன் நினைக்கிறேன் இருக்கிறார் இப்போ என்ன சம்பவம் பண்ணா அந்த வேட்டி எடுக்க வந்து நாங்கள் இந்த கடையில் வேட்டியே இல்லை வேண்டி தர வேண்டிட்டு உடுப்பு வைக்கிறோம் முதல்வர் கடைக்கு போனாங்க அந்த சம்பவத்தை சொல்லி வருது அண்ணா உடுப்படைன்னு நிற்கிறார் உடுப்பு பார்க்குறாரு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்ணா நான் எடுத்த காணும் கொண்டு போயில அங்கே கிடக்காங்க வெயிட் கொண்டு போயிடலாம் தமிழ் ப்ரோட கடையில் எடுத்தது அட தமிழ் ரோஸ் ஆனால் அவன் கோவிக்க போகிறானே இப்போ எடுத்து நான் தமிழ் ப்ரோஸ் செய்கிறான் இல்லை விட்டுட்டாங்களா செய்யறான் சைஸ் ஓகே தானே என்ன சைஸ் சாய்ஸ் ஓகே என்ன சைஸ் 28லேருந்து வந்து கட்டலாம் 44 வரைக்கும் ஆளும் கட்டலாம் இந்த காட்டி ஓகே 24 44 இந்த ஐ போடு எவ்வளோ போகுது தாங்க ஒரு 10000 ரூபா அப்படி புதுசு நினைச்சிங்க இது ரெண்டுக்கு சேர்த்தா செல்லிங் எதுக்கு 2 கிலோ இதில் கிடக்குற எல்லாத்துக்கும் 5 கிலோ சேர்த்து அப்படியா சரி சம்பவம் என்னன்னா வந்து இவருக்கு பொருள் வேணும் வந்துட்டு திடீரென்று எல்லாரும் உங்களுக்கு எடுக்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டார் என்ன சம்பவம்னா ஜெரின அளவாக இருக்கு எந்த கடையிலே எங்களுக்கு அளவாக இருக்கா ஜெரினுக்கு எடுத்தாச்சு வேற கடையில் இருக்காது அது நாங்கள் எடுக்கிற கடை ஒரே ஒரு கடை தான் கிடக்கு அங்கே இருக்கு அது சரி இப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பாப்போம் வேற சரியில்லை எல்லாரும் அதான் அதாவது வளமையாக இந்த நேரங்களில் இப்படி இருக்கும் இரவு நேரங்களில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா வெறிச்சோடி போய் இருக்கு அன்னைக்கு சைஸ் தெரியுதோம் கிடைக்குது இல்லை கவலை கிடந்தாலும் பார்ப்போம் இப்போ ஓகே போல இருக்குது எங்கே ஒன்று பிடிச்சிருக்கோம் அது மாற்ற போயிட்டாங்க ஓப்பன் ட்ரெயின் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு இது இல்லை ஆகலம் இது இல்லை மெல்சா காட்டுதான் ஓ உங்களுக்கு இந்த இதில் பையா தொய்யுது எனக்கு அப்படி தான் வேணும் உங்களுக்கு ஏன்னா வாங்க ஊருக்கு சூப்பரா ஷர்ட்டில் அடிக்கலாம் வாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடி வாங்க இதில் பெருசாக இருக்கா அப்படியா ஒரு மாதிரி எல்லா கடையும் ஏறி இறங்கி அலசின் இல்லை உங்களோட சைஸ் கிடைக்காட்டி தச்சு எடுக்கிறா வேண்டு இன்னைக்கு போய் எடுத்துட்டு இப்போ வலிக்கிட்டோம் தனக்கு சாமான் எடுக்கிறேன்னு எங்களை கூட்டி வந்து கடைசியில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்து விட்டேன் நன்றி அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு வெயிலாக தெரியலையா கொஞ்சம் ஓகே ஓகே என்னென்னா வந்து இப்போ எங்களுக்கே வந்து வளமையை விட இப்போ இந்த மாதம் எல்லாம் ஒரு பனி ஒரு லைட்டாக வெயில் அடித்தாலும் வந்து ஒரு குளிர் தன்மை ஒன்று இருக்குது அந்த காற்றுல நல்லா இருக்கும் ராசாத்தியிடம் வந்து விட்டோம் சாப்பிட போமா ரைட் போய்ங்க சரி இப்போ நாங்கள் சாப்பிட்றக்காண்டி வந்திருக்கோம் என்னடா நடுவில் இந்த கடைக்கு வாங்கிங்களே உடனே கேட்டால் எங்களுக்கு இந்த கடை தான் சொல்லுவோம் இவரை நம்பி நான் போகிறேன் கடைக்கு போய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சாப்பிட்டீங்க லாஸ்ட் என்ன நல்ல வாழை இலை பிரியாணி இதுதான் ஆனால் இப்போ எல்லா இடமும் வாழை இலையில தான் சாப்பாடு கொடுக்க சொல்லிக்கணும் ஆனால் முதல்ல இருந்தேன் ஹலோ ஆறு கொஞ்ச நேரம் வெயிலுக்குள்ள விட்டுட்டு ஏறினா எங்களோட வாகனம் இப்படிதான் இருக்கும் ஓகே ஓட போயிருக்கா எனக்கு வளமையாவே போயிருக்கும் ஏசி இல்லை தான் ஆனால் இருந்தாலும் வந்து ஓகேண்ணா ஓடிக்கொண்டிருக்கீங்க தெரியாது எங்களுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டை வச்சு முன்னால் திருப்பி கொண்டிருக்கணும் அதுதான் பெரிய இடைஞ்சலாக இருக்குது ஆனால் விட்டு கொடுக்கலாம் வெயிலெல்லாம் நின்றாமல் திருப்பிட்டு போயிடுவான் ஆனால் விடோடுவே அங்கால முக்கால்வாசி நிற்குது இங்கால முக்கால்வாசி நிற்குது அஞ்சால வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு இஞ்சால போகிறவங்க அவனை பேசிக்கிட்டு போகிறாங்க சரி விட்டுட்டான் திருப்புறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தாவும் போயிடுவான்
அதான் அதான் இதில் பெரிய பஸ் இதில் திருப்புறக்கு வலிக்கிட்டு நல்லா சரியாக ஸ்டக் ஆகி போய் நிற்கிது டவுனுக்குள்ள. இப்போ இங்கே போனா போ பஸ்கார ஓனர் ரெண்டாவதுக்கு கேளுங்க, இதில் வச்சு திருப்பலாமோன்ற திருப்பி நீன்னு கேளுங்க. இப்போ திருப்ப 3வது ரவுண்ட் அடிக்க போகிறான். முல்லைத்தீவு பஸ்ஸா? சரி, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதில் நடந்தது தான் காட்டிதான்டா. அது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலா என்ன காத்தடிக்குது. ஏசி வருது. திருப்பலாம் நெஞ்சிட்டான் போல, பஸ் டிரைவர் போல வயசு விட்றான் போல. ஆனால் எங்கிட்ட ராசாதி பரவாயில்ல, நாங்களே சில வேலை இதில் விட்டு மூட்டார் தான் திருப்புறோம். நாங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு. ஓ அதான் விளையாட்டாங்க. யாழ்ப்பாணம் சம்பவம் தெரியாது. 2 நாள் விட இந்த ரோட்லேயே ஓடணும் இல்லோடா. இவன் சொல்கிற கதையை பார்த்தா யாழ்ப்பாணக்காரர் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் ஓடலாம். அண்ணாங்கெல்லாம் லைசன்ஸு தான் இங்கே வந்து ஓடுறான். அவன் அண்ணா இங்கே வந்து ஓடி திரிகிறார். அவர் இங்கே வந்து ஆட்டோ தான். ஆட்டோ காரெல்லாம் ஓடும். நீங்கள் எவ்வளோ ஆட்டிட்டு வந்தீங்களா? என்னது இப்போ வெளிநாட்டுக்காரர் லைசன்ஸ் இருந்தா அவையில் இங்கே ஓடுறதுக்கு வந்து அது அங்கே ஒரு 5 பவுண்ட்ஸ் கட்டுவோம். அங்கே இன்டர்நேஷனல் மாதிரி. ஓ அது ஒரு வருஷம் தருவாங்க. இங்கே ஓகே இங்கே கட்டுறது இங்கே கட்டுறதில்ல. ஆனால் இங்கே ஏதோ கட்டணும் சொன்னாங்க. இப்போ இந்த புதுசாக சீல் ஒன்று அடிக்கணும் மேம். ஓகே ஓகே. நான் அந்த சீல் அடிக்கலையா போடல. ஓகே ஓகே. இப்போ யாழ்ப்பாணம் பேர போதும். அது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை வேற போதும் அந்த சீல் அடிக்கிறது. வந்தா என்ன இல்லை. ஓ ஈஸி. ஹலோ ஹாய், நான் கவனிக்கலையா? கண்டிப்பா ஹாய். இந்த பிறப்பு தான் நல்லா கணக்கு நான் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடு என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்கள். பிரியாணி நீங்கள் கேட்டது கடை சின்ன இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. இறைச்சி தான் கூட சாப்பிட்றது பாவம். சம்பவம் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கு. டேஸ்டாக இருக்கு. அதுக்கு தான் இங்கே கூட்டியிருந்தாங்க. எப்போ வந்தாலும் ஒரே டேஸ்ட்டாக வந்துருக்கு. பிரியாணி மங்கா அதுக்கு மீட் நல்லா குக் ஆகிடும். இந்த சாப்பிட்டு வலிக்கிட்டோம். எப்படி இருக்கண்ணா சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருக்கு. ஓகேயா, நல்லா இருந்தது. நல்ல சாப்பாடு. இப்போ நாங்களும் இந்த வாரம் வந்து எப்போ கொண்டு வந்தாலும் வந்து ஒரே டேஸ்ட்டாக இருக்குது. இது கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். நாங்கள் நல்லா செய்தால் வந்து விளம்பரப்படுத்துதா இல்லை. இதில் என்னென்னா வந்து பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை. வாகனம் கொண்டு வந்து நிப்பாட்டுறதான். ஆனால் இடம் இருக்குது. எங்களை மாதிரி பஸ் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கல்படும். ஆனால் அதையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, அங்கேண்டு கணக்கான ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். சரி, நாங்கள் அப்படியோ திருப்பவும் மண்கும்பானுக்கு வந்துட்டோம். மண்கும்பான் என்ன குழந்தை விட மண்கும்பான் சிறப்பு சொல்லுங்க. மண்கும்பான்ல சிறப்பு மண்தான். மண் வனங்காய். அப்போ அதுக்கு மண் கும்பமாக இருந்தபடியே தான் மண்கும்பம் பேர் வந்தா. மண்கும்பம் அள்ளிவிடாங்க. சரி, மண்ணை அள்ளி போட்டா கும்பமாக கிடந்த மண்ணை அள்ளி போட்டாங்களா மண்கும்பாவில். வேறுங்க அப்படியோ அண்ணா விட்ட வந்துட்டோம். இங்கே பரவி காய போட்டிருக்கணும். இரவுகளில் வந்து எடுத்து விடுறது, இல்லாட்டி பழுதா போகும். இதாக இருக்கு. இருங்க. ஓ, நீங்கள் வேறு எதுவும் போகணுமா? ஏதாவது வேண்டாடுவா பொருள்? தேங்க்யூ, நன்றி. இதுக்கே நன்றி. நன்றி, வணக்கம். சாமான்லாம் கொண்டு வந்துட்டு. ஓ
இங்கே அம்மா நிற்கிறாங்களே எங்க என்னுடைய வீடு போன முறை வந்து காட்டினாங்க. இந்த பைக் ஒவ்வொரு முறையும் வரைக்க ஸ்டார்ட் அடிச்சுட்டு அதுக்கு ப்ரைவேட்டு போகிறது. 200 CD 200. இப்போம்மா இந்த பைக்கா? ஓ ஓமா விற்க போகிறேன். விற்க போறீங்களா? விற்க போகிறேன் மாமாடு. மாமாடு. என்ன எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளோ விலை சொல்றீங்க? அது கணக்கு செலவழிச்சு போடுது. ஆனால் இது பழைய இதுதான். நான் இதான் வேத்தானே இது. கொஞ்சம் கழுவி நல்ல போலீஸ் ஒன்று அடித்தான். ஒரு நாள் தானே இப்போ போய் வாடகை அவரோடு 92 ஸ்ரீ இல்லை கொடுப்போமா? சும்மா அடித்த உடனே இதாவது ஒரு என்ன எங்கள்கிட்ட தந்துட்டு போக சொல்லுங்க. எவ்வளோ ஆண்டு பார்த்துட்டு சொல்லுவோம். போடுவோம். பாருங்க இந்த சவுண்டை பாருங்க எப்படி இருக்கு. இதில் ஓடினாலே ஒரு கெட்டு தான் எங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கலாம் சொன்னார். நாங்கள் எவ்வளோ சார்? இவர் இவரா மெக்கானிக் எங்கள்ட 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்க எல்லாம் இது கனவு பைக். ராயல் என்ஃபீல்ட் அதெல்லாம் வர்றதுக்கு முதல் இதுதான் கெத்து. சவுண்டை பார்த்தீங்களாண்ணே? சும்மா பறக்குது. லீக் ஆகுதா? இல்லை ஓப்பனாக கிடக்கு. இப்போ அதுக்காக பெட்ரோலில் இருக்குது. திறந்து விட்டா லீக் ஆகுது. நீங்கள் நிற்க கார்பரேட்டர் டஸ்ட்டுக்கு ஓடிக்கொண்டு என்ன ஒரு சாமான் வாங்கி போட முடியாது. என்ன அதனால இப்போ இதெல்லாம் நல்ல இது டிமாண்ட். என்ன கொடுக்குமா? விலையை சொல்லுங்க, அப்படியே போட்டு விடுவோம். வேண்டாக வேண்டாட்டம் புஷ்ஷாக போய் புஷ்ஷடுவா அது அவர்கிட்ட விலை புஷ்ஷடுவா எவ்வளோ 16 கிட்ட செலவழிச்சிட்டாங்க. எவ்வளோ செலவழிச்சு கணக்கு செலவழிச்சிருக்கு. இல்லை அப்படி தான் போவோம். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மோட்டர் சைக்கிள் எவ்வளோ விலையாண்டு கீழே வந்து இல்லை. உங்களுக்கு தேவைன்னா வந்து தொடர்பு கொள்ளுங்க. வேண்ட நம்பர் நான் தருவேன். அப்படியோ நாங்கள் வீட்டடிக்கு போயிட்டு இங்கால சாட்டி கடற்கரைக்கு ஒருக்கா பார்த்துட்டு போவோம். அப்படியோ வந்து நாங்கள் நல்லா காத்தடிக்கு தானேண்ணா. சூப்பராக உங்களோட பள்ளிக்கூட நினைவுகளை ஞாபகப்படுத்துங்க. சாட்டி கடற்கரை பள்ளிக்கூடத்துக்கு சரியான யோசிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட் பண்ணிட்டு இங்கால வந்து நின்றுருக்குறீங்களா? எவ்வளோ காலம் வேண்டாம். ஆனால் நல்லா செய்துட்டாங்க இப்போ. இதெல்லாம் காட்டு இதெல்லாம் இப்போ தான் செய்யுது. 4-5 வருஷம் கூட. ஆனால் ஃபுல்லாக காதல் ஜோடி எல்லாம் இருக்கீங்க பாருங்க. நீட்டாக இருக்குது. இதை வெள்ளை கடற்கரைன்னா சொல்லுவீங்க. ஃபுல்லாக கரையெல்லாம் வந்து வெள்ளையாக தான் இருக்கு. சவுத்து மணலாம் பேருந்து மச்சு. இதில் ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் உண்டு என்ன அது திறந்தவங்க. ஆனால் பெருசாக இது மெயின்டைன் பண்ணல. இது அஞ்சால பள்ளி ஒன்று இருக்குது. இது பெரிய பள்ளி வாசல், சின்ன பள்ளி வாசல். அங்காலே 2 பள்ளி இருக்குங்க. அப்போ நீங்கள் எப்போலேருந்து இந்த பள்ளி பழைய காலத்துலேருந்து இருக்கு? பிரச்சனை ஆமி வரைக்கும் வந்துருக்குண்ணா. இந்த பள்ளியில் இருந்தீங்க? இதில் தான் இந்தியா போகலாம். ரைட் ரைட் ரைட். இதுதான் பெரிய பள்ளி. பஞ்சு சின்ன பள்ளி அங்கடா. அதில் ஒரு பள்ளி அந்த சந்தியில் என்ன இருக்கு. ஆனால் அந்த பள்ளிக்குள்ளே போயிடாது போல என்ன ஆகல. அது இப்போ கூட்டி வச்சுக்கலாம். ரைட் ரைட். இந்த வீதியெல்லாம் அப்படி இருக்கண்டே அப்படியே பார்த்துடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நல்ல டூரிசம் சம்மந்தப்பட்ட ஏரியா. இதை சுற்றி நல்ல வளர்ச்சி அடைய வைக்கலாம். ஆனால் இப்போ டல்லாக தான் இருக்கு. கூடுதலாக இதுக்கான கூழாச்சி இதுக்குலையா கூழ் காய்ச்சி நீங்கள்? மாமாண்ட தோட்டம். இது மாமாண்ட தோட்டமா? இதில் கூழ் காய்ச்சிட்டு இதில் குளிக்கிறது. அப்போ நாங்கள் இனி வந்து நிற்கலாம். இதில் இந்த தென்னந்தோப்பு தானே. அப்போ இதில் வந்து நிற்கலாம் நாங்கள். இது நல்ல நல்ல அந்த ஸ்வீஸ் மாமா இல்லை. ரைட் ரைட் ரைட். இதுக்கு முன்னாலே இங்கே கடற்கரை வேறங்க. இதுதான் அந்த பள்ளி வாசல். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நான் நினைக்கிறேன் இது தனியாட்ட பள்ளி போல. இப்போ கூட்டிட்டு கொஞ்சம் காலம் அப்படி இல்லை. சின்னலேருந்து இதில் அந்த மாதிரி நிற்குது. இதில் இந்த காலத்துலேருந்து இருக்கு. இதில் பார்த்தீங்களா இதில்
முஸ்லீம் மக்கள் போய் வர அது பேரிச்சம்பழமா உண்மையிலே பேரிச்சம்பழம் தான் நீங்கள் சொல்லலையே நாங்கள் பிடுங்கிருப்போமே. இருந்தால் எப்படி சொல்லுங்க நான் ஒவ்வொரு காலம் வந்து இதால் போய்க்க பார்த்துட்டு போகிற விஷயம் வந்து இதில் ஒரு மரம் ஒன்று நிற்குது. பேரிச்சம்பழம் வந்து யோசிப்போம் சில வேளை. பிஞ்சு பிடிச்சிருக்காங்க. ஓ அதான் ஈச்சம்பழம் பழம் வந்து யோசிப்போம் இங்கே எங்கே பேரிச்சம்பழம் கேட்க போகணுன்னு விட்டுருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிச்சம்பழம் மரம் தான். இந்த நீங்கள் இதில் பார்த்தா தெரியும் பாருங்க, பிஞ்சு பிடிச்சிருக்கோம். நான் ஒருக்கா பார்த்தேன், நல்ல பெரிய பெரிய காயாக கிடந்தது. ஆனால் இது என்ன சாப்பிட்றதாண்டு விட்டுட்டு போட்டோம். பேரிச்சம்பழம் மரம் இந்த முறை பின்னுக்கு கொண்டு காய்க்குமா? அதுவும் காய்க்கும். கூடுதலாக அந்த அணில் விடாது. காத்தாங்குடியில் வந்து பேரிச்சம்பழம் விளைச்சல் எடுக்கிறவன் அந்த சந்தையில் நிற்கும். அது எல்லாம் சரி. யாழ்ப்பாணத்தில் எங்கே வரப்போன்னு நினச்சினா நான் இது வேறுங்க இதுலேயும் வந்து அந்த காலக்குடி இருக்கு. நான் சின்ன இருந்தால் பாருங்க தெரியக்கூடியா இருக்குன்னா 50 வருஷம் கிட்ட இருக்கு. இது நல்லா ஒரு பழத்து வேற இந்த காயா வேற இந்த ஒரு பழம் வேற இந்த டூரிஸ்ட் போய் வர்றாங்களோ அவங்க நிப்பாட்டிலாம் பிஞ்சு பிஞ்சா வைக்கிடுவாங்க. பிஞ்சில் சாப்பிட என்ன வேறு இருக்கு. ஓரளவு ஆக பிஞ்சில் ஓரளவு காயா வரைக்கும் கொஞ்சம் இனிப்போடு இருக்கும். மஞ்சளாக இருக்கு. அப்போ இந்த முறை நாங்கள் பிடுங்குறோம். மஞ்சளாக இருக்கு இனிக்கு. அப்படி மஞ்சளாக வெட்டி விற்கிறான் கடையில். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. சொல்றீ வந்ததுக்கு நன்றி இல்லை, உங்களுக்கு தான் நன்றி. சந்திப்போம் அடுத்த முறை. அடுத்த முறை வந்து ஒரு மாதத்துக்கு முறை இப்படியெல்லாம் வரக்கூடாது சரியா? கடைசியெல்லாம் சந்திக்க வேண்டியது. இவர் வந்து ரெண்டு கிழமை என்ன நான் பிடிச்சிட்டேன். இவர் வந்துட்டாருண்டு. எனக்கு இன்னொரு ஆளும் சொன்னது அவர் வந்து நிற்கிறார். நான் இங்கே சொல்லி கொடுங்க போன் அடிக்கணும் நீங்கள் அதுக்கு அடிச்சிட்டீங்க. தெரியும் என்ன தெரியும் இவருக்கு அப்படி நான் போட்டேன் இதில் போடுறேன் வாட்ஸ்அப். சரி அடுத்த முறை வந்து ஒரு சமையல் ஒன்று போடுறோம். 100% போடுறோம். ஏர்லியாக போடுவோம். மங்குமான் கூழ் ஒன்று காய்ச்சிரும் குடிக்கிறோம். நம்ம சொன்ன வரைக்கும் அதான் அதுக்கு நான் பார்த்துக்கே ஒரு கூழ் ஒன்று போடுவோம். சரி அடுத்த வருஷம் வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியும் தானே? இல்லை ஒவ்வொரு முறையும் வரைக்கும் சொல்லி அனுப்பிதான் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் போகிற முறை வரைக்கும் விட இந்த முறை வரைக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கா? அவருக்கு இடையில மெலிஞ்சு கிடந்தது. மெலிஞ்சது எங்க திருப்ப இதாகிடும். சரி அந்த கதையில் வந்து பிறகு படிப்போம். சரி நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். சேஃபாக போயிட்டு வாங்க. அடிக்கிறோம். காட்டேன். நீங்கள் சொல்லுங்கள்.